நூடுல்ஸு செய்ய போகிறோம். அதுக்கு நமக்கு சிக்கன் போன்லெஸ்ஸுக்கு தேவை. அது போன்லெஸ் ஒரு 1/2 கிலோ மாரி வாங்கி சுத்தம் பண்ணி வச்சுருக்கு. அதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ சிக்கனை மிக்சியில் போட்டெல்லாம் அரைச்சிட்டு இப்போ மசாலா போட போகிறோம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது பைண்டிங்க்காக கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி போட்டுக்கலாம். கொஞ்சமாக இது மிக்ஸ் ஆகிறதுக்கு எண்ணெய், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கணும். சிக்கனை நம்ம அரைச்சதில் அந்த மசாலாலாம் போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம முறுக்கு அச்சியில் நம்ம இடியாப்பம்லாம் எப்படி புளியுமோ அதை மாதிரி போட்டு நம்ம புளிய போகிறோம். இப்போ சிக்கனை புளிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ இடியாப்ப பாத்திரத்தில் வச்சுருக்கோம். இப்போ இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்குது, அதில் வச்சு இந்த சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த சிக்கன் வந்து நூடுல்ஸு நல்லா ஊற்றி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். அதுக்கு அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு பானால் வச்சுக்க, பட்டர் ஒரு ஸ்பூன் மாதிரி எடுத்துக்கலாம். கூட கொஞ்சமாக எண்ணெய், ஒரு ஸ்பூன் எண்ணெய் மாதிரி சேர்த்துக்கலாம். பட்டர் உருகிடுச்சு. இப்போ பூண்டு ஒரு 6 பல் கட் பண்ணி நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்குது. இப்போ அதில் சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்குது, அதை சேர்த்துக்கலாம். குடமிளகா ஒரு 1/4 மிளகா எடுத்துக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். சிக்கன்லேயே நம்ம ஏற்கனவே உப்பு போட்டுக்கிறோம். இப்போ இதுக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது, அது கொஞ்சம் லேசாக ஃப்ரை ஆனால் தான் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். இப்போ சிக்கன் நூடுல்ஸு சேர்த்துடலாம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் இருக்குது, அது ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த மேகி நூடுல்ஸு பவுட்ரு இருக்குது, அது ஒரு பேக்கெட்டு இது சேர்த்துக்கலாம். இதை நூடுல்ஸுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கறது இதுதான். சோயா சாஸு, டார்க் சோயா சாஸு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். டொமேட்டோ கெச்சப்பு அது ஒரு ஸ்பூன். வினிகர் ஒரு ஸ்பூன், ஒரு ஸ்பூன் சுகர். ஏன் மாமா சுகர் போடுறீங்க? அது வினிகர் ஊற்றணும்ல, அது கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். ஸோ அசிடிட்டிக்காக. ஆமாம், அது கொஞ்சம் ஸ்வீட் போட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் ஆரிகானா கொஞ்சம். சிக்கனில் நூடுல்ஸு ரெடி ஆகிடுச்சு. அது இப்போ ஏஞ்சலில் வந்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். அப்படி ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருக்கேன். இப்போ லெட்ஸ் ஃபைனலி ஈட் இட். இட்ஸ் ரியலி குட். நல்லா ஸ்பைசியாக, நல்லா அசிடிக்காக நல்லா இருக்குது. சம்மரில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி டிஷ்ஷஸ். ஆமாம், இதுமாரி சமையலுக்கு நீங்கள் கலைமணி கிச்சன் வெள்ளூர் தொடர்ந்து பாருங்கள், உங்கள் ஆதரவு கொடுங்க. ஸோ லைக், சப்ஸ்கிரைப். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். And then bye. Bye.